அன்பான பிள்ளைகளை வணக்கம். எல்லோருக்குமே நல்ல நாளாக அமையட்டும். இனி கடதாசி எடுத்து வைத்திருப்பீங்கன்னு தெரியும். அழகான ஒரு கைவேலை செய்ய இப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கு அழகு மட்டும் இல்லை, எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு கம்பானிலான ஒரு இதோ பாருங்கள், எப்படியான ஒரு கடித உரை இதை தான் செய்ய போகிறோம். இதற்காக நாங்கள் எப்படி செய்யலாம்ங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இனி பாருங்க, இதுக்கு கொஞ்சம் பெரிய கடதாசி எங்களுக்கு தேவை. இதை செய்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்கிறது போல் 15 சென்டிமீட்டர் நீள அகலம் கொண்ட இந்த அளவுக்கு தான் வரும் செய்ய ஆரம்பித்தா. இதோ ஆனால் இதுக்கு சின்ன ஒன்று எதையாவது போட வேண்டும் என்று சொன்னால் இப்படி செய்யலாம். ஆனால் எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் ஒரு கடித உரையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய கடதாசி எங்களுக்கு வேண்டும். அதாவது 25 சென்டிமீட்டருக்கு மேற்பட்டதான கடதாசி எங்களுக்கு தேவை. இனி இதை பாருங்கள், நான் பெரிய கடதாசியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கு நாங்கள் இப்போ இனி என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி இப்படி இரண்டாக நாங்கள் முக்கோண அமைப்பு வர மாதிரி மடித்து கொள்ளுவோம். அதுக்கு பிறகு மற்ற பக்கமும் திருப்பி இதோ நிறங்களை மாறி எடுக்காமல் இதே அளவு, இந்த அளவுக்கு நாங்கள் முக்கோணம் போல் மடித்து கொள்வோம். அதுக்கு பிறகு பாருங்கள், இதை திருப்பி இதோ இந்த இந்த நடுவில் வர மாதிரி இந்த கீழ் பக்கத்தை இப்படி இப்போவுமே பிள்ளைகளுக்கு செய்து உங்களுக்கு நிறைய பழக்கப்பட்டிருக்கும். இனி இந்த கடதாசியை கவனமாக பாருங்கள், கசங்காமல் இதோ இப்படி இரண்டாக மடிங்க. சரியா? இனி பாருங்கள், இதை சரியாக அழுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இனி இந்த இந்த கோடு தெரியுது தானே எங்களுக்கு, இந்த கோட்டுக்கு இந்த மூலையிலேருந்து எடுத்து ஒரு கையால் இப்படி அழுத்தி பிடித்து கொண்டு இதோ இந்த இடத்த இந்த நடுவுக்கு வர மாதிரி கொஞ்சமாக இதோ இந்த பக்கத்துக்கு உட்பக்கமாக நாங்கள் இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்வோம். அதே போல் இந்த பக்கம் இருக்குத்தானே, இதையும் எடுத்து இந்த இந்த எடுத்த நாங்கள் பக்கம் அளவு இருக்குத்தானே, அந்த அளவுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும், சரியான அளவுகளில் இருக்கும், அல்லது அளவு பிழைக்கும். எடுத்த பிறகு அப்படி நாங்கள் அழுத்தி எடுத்துக்கொள்வோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பகுதியை எடுத்து இந்த பக்கமாக கொஞ்சம் மடித்து, அதாவது இந்த நேர்கோடு பாருங்கள் இப்போ தெரியுது தானே, இதுக்கு வர மாதிரி மடிங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல இதோ திருப்பி இதை இன்னொருக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த கோடு இருக்குது தானே, இதை திருப்பி நடுப்பக்கமாக எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு உயரமான பகுதி வரும். இனி அப்போ எங்களுக்கு பாருங்கள், இப்படி மடிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அதே சமயத்தில் இது உள்பக்கம் போய் இதே போல் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், இப்படி திறந்து பார்க்கலாம், இப்படி சரிய வைக்கலாம். ரொம்ப இலகுவானது தானே பாருங்கள், நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதே போல் பாருங்கள், இப்படி ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்குது தானே, இந்த ஹார்ட் ஷேப் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதை இப்படி அழுத்திட்டு இந்த பக்கத்தை எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் மடிங்க. மடிச்சுட்டு இதை இந்த மடித்த பக்கத்துலேருந்து இது வரைக்கும் நாங்கள் கத்திரியால் மிக அவதானமாக லேசாக ஒரு சின்ன கோடாக நாங்கள் வெட்டி கொள்ளலாம். சரி, அதுக்கு பிறகு இதை எடுத்து இப்போ ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு புக் மார்க்குக்கு வைக்கிற மாதிரி எடுப்போம் தானே, செய்வோம் தானே, இந்த கோடு இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இப்படி வைத்து மெதுவாக அழுத்தி, அதே போல் தான் இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தையும் கொஞ்சம் மடித்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பக்கத்தையும் எடுத்து இந்த முக்கோணம் மாதிரி இருக்கு, இந்த பக்கத்தையும் உள்நோக்கி நாங்கள் மடித்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக எடுக்கணுமெண்டா இந்த இடத்துலையும், அதாவது இந்த ஹார்ட் ஷேப் சரியாக வரணும்னு சொன்னால் இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது மேலே கூர்மையான பகுதி, அதை உள்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இதயம் அமைப்பு கிடைச்சிருக்கு பாருங்கள். ஹார்ட் இப்படி செஞ்சால் இவ்வளோ நேர்த்தியாக அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், அழகு மட்டுமல்ல, அதாவது பயனுள்ளதான ஒரு என்வலப்பை செய்து கொள்ளலாம். அழகு தானே?
அதே போல் நான் செய்து வைத்திருக்கிறேன் பாருங்கள், கார்டில் என்வலப்பில் இது இப்படி அழகான ஒரு கார்டை. இந்த கார்டு இருக்குது தானே, இதை எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இந்த பூக்கு என்ன பேர்னு தெரியுமா? தெரியாட்டி தேடி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த பூவை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இனி மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே.